தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் பாண்டிச்சேரிக்கு போகும் வழியில் காட்டேரி குப்பம் என்ற ஊரில் உள்ள அஷ்டலிங்க கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னது லிங்கத்துக்குள்ள லிங்கமா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த கோவிலை ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய லிங்கத்தை கோபுரமா வச்சு இந்த கோவிலை அழகா கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நவகிரக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போகலாம். வலதுபுறத்தில் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா இடதுபுறத்தில் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் ரொம்பவே அழகா காட்சி தருகிறார். ஒரு பெரிய லிங்கத்தை கோவிலின் மேல் தளமாக வச்சு கட்டியிருக்காங்க. லிங்கத்துக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய லிங்கங்கள் வரிசையா கொடுத்துருக்காங்க. இங்க யமலிங்கம் இருக்கு, விருச்சக ராசிக்காரர் வழிபடக்கூடிய லிங்கம். இங்க நிருதி லிங்கம் இருக்கு, மேஷ ராசிக்காரர் வழிபடக்கூடிய லிங்கம். இது போன்ற 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய லிங்கம் இருக்கு. லிங்கோத்பவரும் இங்க இருக்காரு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய லிங்கம் இருக்கு. உங்களுடைய ராசி என்னவோ அந்த லிங்கத்துக்கு முன்னாடி அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தோம்னா மன நிம்மதி உண்டாகும். நடுவில் ஒரு பெரிய லிங்கமும் கீழே சிவபெருமானின் திருவுருவ சிற்பமும் ரொம்பவே அழகா இங்க செய்திருக்காங்க. 9 வருடத்திற்கு முன்பே இங்க கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலை சீர்படுத்தி இந்த அமைப்புல இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. இங்கு சுந்தரநாயகி அம்மன் காட்சி தருகிறார். இங்க அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க குபேரலிங்கம் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர் வழிபடக்கூடிய குபேரலிங்கம் இங்க இருக்கு. இங்க அஷ்ட பைரவர்கள் வரிசையாக காட்சி தருகின்றனர். அதாவது 8 பைரவர்கள் வரிசையாக உள்ளனர். நடுவில் ஒரு பெரிய லிங்கமும் அந்த லிங்கத்தை சுற்றி அஷ்ட லிங்கங்களும் இங்க அழகா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நந்தி தேவருக்கு முன்னாடி ஒரு பெரிய லிங்கமும் கீழே சிவபெருமானின் திருவுருவ சிற்பமும் இருக்கு. எம்பெருமான் ஈசன் அற்புதமாக காட்சி தருகிறார். இப்ப நம்ம உள்ள இருக்கிற அஷ்டலிங்கங்கள் பைரவர் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். இங்க படிக்கட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த படிக்கட்டு மூலமா நம்ம ஏறி மேல போனோம் அப்படின்னாக்கா அந்த பெரிய லிங்கத்தை நம்ம தொட்டு தரிசனம் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மையத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டேரி குப்பம் என்ற ஊர்ல இருக்கு. கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன். போகணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். நீங்க எப்போ போனாலும் இந்த கோவிலை தரிசனம் பண்ணலாம். சுற்றியும் வயல்வெளிகள் நிறைந்த இயற்கையான சூழல்ல தான் இந்த கோவில் இருக்கு. 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய அஷ்டலிங்க கோவிலை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.